எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது மலபார் ஸ்பெஷலாக இருக்கிற பத்திரியோட ரெசிபி தான். மலபாரில் நிறைய வெரைட்டியாக இருக்கிற பத்திரி ரெசிபிஸ் இருக்குது. கொஞ்சம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணி இருக்குது. இது வந்துட்டு டயர் பத்திரி. பார்த்தா டயர் மாதிரி இருக்கும், அதனால தான் டயர் பத்திரி. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டுருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு பொன்னி அரிசி சேர்த்துக்கலாம். சாப்பாடு அரிசி தான், பச்சை அரிசி கிடையாது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. மினிமம் 2 மணி நேரம் மூடி வைக்கணும். 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி இதுக்குள்ளே ஊற்றி ஒரு டைம் நல்லா கழுகினதுக்கப்புறம் நம்ம இது மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு அந்த அரிசியோட லெவலுக்கு மட்டும் ஊற்றி முதல்ல அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் அரையலை அப்படின்னா மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டர் இருந்தால் உங்களுக்கு தண்ணி இன்னும் கம்மியாக அரைக்க முடியும். அப்படியா இருந்தால் அப்படியும் அரைச்சிக்கலாம். நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக தான் அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துருக்கு. இடியப்பத்துக்கள் எடுக்கிற அதே மாவு தான், பச்சை அரிசி மாவு சேர்த்துருக்கு. நல்லா பிசைஞ்சு இடியப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு அதுக்கு தகுந்த மாதிரி இது பிசைஞ்சு எடுக்கணும். இதுக்குள்ளே சேர்க்க வேண்டிய அரிசி மாவோட அளவு வந்து எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னா நம்ம முன்னாடியே அரைச்சி எடுத்துருக்கிற அதில் நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கு, அந்த மாவு எவ்வளோ லூஸாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அரிசி மாவு சேர்க்கணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு அப்ராக்சிமேட் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி எப்படின்னா, நம்ம இதே மாதிரி பெரிய ஒரு பால், கை ஃபுல்லாக ஒரு பெரிய பால் எடுக்கணும், உருண்டை பண்ணணும். கையில் ஃபுல்லாக ஒட்டாமல் கொஞ்சம் இதே மாதிரி விட்டு விட்டு வந்துடணும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு வச்சுட்டு தான் நம்ம டயர் பத்திரி செஞ்செடுக்கிறது. டயர் பத்திரிக்கான மாவு ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அரிசி மாவு, உப்பு மட்டும் போதும். பத்திரி செய்கிறதுக்காக வாழை இலை கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. கொஞ்சம் வாழை இலை எடுத்து வச்சுருக்கு. இது வந்துட்டு பத்திரி செய்கிறதுக்கு ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு பேனாக இருக்குது. மண்ணில் தான் செஞ்சுருக்கு. இதிலே வேணும்ன்ட்டு இல்லை, எல்லாருக்கும் இது கிடைக்காது. இது இல்லை இருந்தாலும் தோசை தவையிலும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது இருக்கிறதுனால நம்ம இதிலே செஞ்சு எடுத்துக்கலாம். கோழிக்கோடிலேருந்து இந்த ரோட்டுக்கு ஓரமாக விற்றுட்டு இருக்கும் இல்லைங்களா, அங்கே இருந்து வாங்கின மண்சட்டியாக இருக்குது. நமக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது. தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் போதும், கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும் போதும், ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை. விரல் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு வாழை இலையில் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடியே காமிச்ச மாதிரி பெரிய ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை பண்ணதுக்கப்புறம் வாழை இலையில் வச்சு மெதுவாக அமர்த்தணும். இது அமர்த்துறதுக்கு பாருங்கள், ரவுண்டாக சுற்றி சுற்றி மெதுவாக அமர்த்தி எடுக்கணும். ரொம்ப தின்னாய் போகக்கூடாது. இதோட கட்டி, இதோட திக்னஸ் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 3/4 இன்ச் அளவுக்கு இருக்கும். அதுக்கு தான் டயர் பத்திரி அப்படின்னு சொல்கிறது. அது நல்லா ஷேப் பண்ணி எடுக்கணும். முதல்லலாம் செய்யும்போது கரெக்டாக ஷேப் வராமல் இருக்கும். ஆனால் மாவு வந்து நல்லா லூஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் பண்ணிடுச்சுன்னா 1-2 டைம் செய்யும்போதே அது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி தான் டயர் பத்திரி நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ரெடியாக இருக்குது. இதோட திக்னஸ் பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக 3/4 இன்ச்சு திக்னஸில் இருக்கும். பேன் முன்னாடியே சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கு. நல்ல சூடானதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம பத்திரி வச்சுருக்கு. மேலே ஒரு வாழை இலை கூடி வச்சு மூடி வச்சுட்டு முதல்ல மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்ல சூடானதுக்கப்புறம் மிச்சம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். பாருங்கள், ஒரு சைடு வந்து அந்த வாழை இலை கொஞ்சம் ப்ரௌன் ஆகும்போது திருப்பி போட்டுக்கலாம். இதோட மேலே பாருங்கள், லைட்டாக ஒரு எல்லோ கலர், ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் திருப்பி போடணும். தீ அதிகமாக வைக்கக்கூடாது. 2 சைடும் திருப்பி போட்டு வேக வைக்கிறது லோ ஃப்ளேமில் தான். ஆனால் இந்த ஓரம் வந்து மறுபடியும் வேகணும். 2 சைடும் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி உருட்டி உருட்டி ஓரம் ஃபுல்லாக ரவுண்டாக அது வந்துட்டு வேக வச்செடுக்கணும். இந்த மாதிரி ஓரம் நம்ம
உருட்டி உருட்டி வேக வைக்கும்போது தீ அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரம் வெந்து கிடச்சிடும். அந்த ஓரம் மட்டும்தான் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கும். உள்ளே வந்து ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது நம்ம இது எடுத்துக்கலாம். நீங்கள் முதல்ல செய்யும்போது ஒரு பத்திரி செஞ்சு கட் பண்ணி பாருங்கள். அப்போ வந்துட்டு இது வெந்திருக்கா, எவ்வளோ டைம் வேகிறதுக்கு வேணும் அப்படியெல்லாம் தெரிஞ்சிடும். இது வந்துட்டு தேங்காய் பால் தான். மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால். ரொம்ப கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் எடுக்காமல் கொஞ்சம் மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால் எடுத்துருக்கு. சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. சூடோடே பத்திரி அதுக்குள்ளே போட்டிருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் போட்டதுக்கப்புறம் எடுத்திருக்கு அப்படின்னா பத்திரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா டேஸ்டியுமாக இருக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் சோக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பத்திரி எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் காமிச்சு தர்றேன். வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருக்கு. பெரிய ஒரு பால் மாவு எடுத்து அதில் வச்சு கை வச்சு மெதுவாக அமர்த்தி சின்ன ஒரு டயரோட ஷேப்புக்கு இதே மாதிரி 3/4 இன்ச்சு திக்னஸில் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கு. பேன் சூடு பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே வச்சு லோ ஃப்ளேமில் 2 சைடும் வேக வச்சு ஓரம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா உருட்டி உருட்டி வேக வச்சு எடுத்துருக்கு. நல்லா வெந்து வரும்போது இது வந்துட்டு கொஞ்சம் பொங்கி வந்துடும். பாருங்கள், இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக நிற்காமல் கொஞ்சம் பன் மாதிரி கொஞ்சம் பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் சூடோடே தேங்காய் பால்குள்ளே போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் போட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி கிடச்சிடும். நம்ம எடுத்த மாவில் 8 பத்திரி இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் 4 பேருக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களெல்லாம் ஒன்று தான் சாப்பிடும். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் கட்டி அதிகமாக இருக்குது. அதனால தனியாக சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. உப்பு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கு. தேங்காய் பாலோட ஒரு மனம் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்துட்டு ஒரு முட்டை ரோஸ்ட்டு தான் ரெடி பண்ணியிருக்கு. இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது முட்டை ரோஸ்ட்டு, மீன் கறி, சிக்கன் கறி, மட்டன் கறி, அந்த மாதிரி ஸ்பைஸியாக இருக்கிற காரமாக இருக்கிற கறியெல்லாம் இது கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். வெஜிடேரியன்ஸாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச காரமாக இருக்கிற சட்னி எல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது இப்போ பாருங்கள், நான் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி இருக்குது. கொஞ்சம் கட்டியாக இருக்கிற ஒரு ரொட்டி மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கட்டியாக ஆனால் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கிற ஒரு பத்திரி தான் இந்த டயர் பத்திரி. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.